ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே சாஃப்டான, நல்ல டேஸ்டான ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1.25 கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்த உடனேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ராகி மாவு கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வறுக்கலாம் இல்லை, டைரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா உங்கள் கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா நம்ம அழுத்தி கொஞ்சம் நேரமாக பிசைஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு சப்பாத்தி நல்லா விரிசல் இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நான் பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள், மாவு நல்ல சாஃப்டாகிருச்சு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எல்லா சைடுமே படுறது மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக ஒரு 8 சப்பாத்தி உருட்டியிருக்கேன். 1 கப் அளவு மாவுக்கு 8 சப்பாத்தி உருண்டைகள் கிடச்சிருக்கு. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு முதல்ல வர ராகி மாவில் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விரிஞ்சு வரும். மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா விரித்து விட்டதுக்கு அப்புறமா இதோட திக்னஸ் இந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு அதோட ஷேப் எடுத்து நம்ம ரவுண்டாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகி சப்பாத்தியை போட்டு எடுக்கிறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஹீட்லேயே வச்சுட்டு இதை போட்டுட்டு இது மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் தடவி விட்டுக்கிறேன். இப்போ இது 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.